வெல்கம் பேக் குக்கி குக்கி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னா நெய் சோறுங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற சாப்பாடு பார்த்தீங்கன்னா நெய் சோறுங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு பார்க்கலாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கிறேன். அளவான தண்ணி கொஞ்சம் மிச்சமாகவும் ஊற்றிக்காங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்காங்க. பிரிஞ்சி இலை 1 போட்டிருக்கேன். ஏலக்காய் 2 போட்டிருக்கிறேன். அப்புறம் கிராம்பு வந்து 2 எண்ணம் போட்டிருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் லேசாக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேங்க. இது பாயில் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஆஃப் குக்கிங் பண்ணிக்காங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். நெய் சோறுக்குங்க நான் நெய் வந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு கடுகெல்லாம் நீங்கள் போட வேண்டாம். இது நல்லா கொஞ்சம் பொரியட்டுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பெரிய வெங்காயம் 1 போட்டுடலாம். பச்சை மிளகா 3 எடுத்துருக்கிறேன், பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். கர்லீஃபும் போட்டுடலாங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்காங்க. வெங்காயம் நல்லா இதாகிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 போட்டுடலாங்க. 1 ஸ்பூன் சேர்த்தேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்காங்க. பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். ரைஸ்க்கு வந்து லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்காங்க. ஏற்கனவே அரிசி வேக வைக்கிறப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்குறோம். அதனால் உப்பு கொஞ்சமாக பார்த்து போட்டுக்காங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நட்ஸு, பாதாமு, பிஸ்தா 3 ஒன்றா போட்டு லேசாக வறுத்துக்காங்க. இந்த நெய்யிலேயே இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் வறுத்துக்காங்க. அதுக்கு முன்னாடி வறுக்க வேண்டாம். இப்போ நல்லா பாதாமெல்லாம் நல்லா பொரிஞ்சு எடுத்துடுச்சுங்க நெய்யிலேயே. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்ச ரைஸை இது கூட சேர்த்திடலாங்க. இதில் பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாமே இருக்கும், அதை அப்படியே சேர்த்திக்காங்க. அரிசி எல்லாமே போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி லேசாக கலரி விட்டுக்காங்க. அந்த நெய், இது வெங்காயம், பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே மேலே வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்காங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு லேசாக இந்த மாதிரி ரைஸை மேலே போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு லேசாக மூடி வைக்கலாங்க. மூடி போட்டு மூடியாச்சுங்க. நெய் லேசாக கரையிற வரைக்கும் இருந்தால் போதுங்க. 1 நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் இருந்தால் போதும். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்காங்க, ஹையில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். இப்போ இந்த மூடி ஓப்பன் பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டாங்க. வதக்கி விட்டு கொத்தமல்லி தலையை தூவி நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, நெய் சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு தாராளமாக வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை தூவிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வேற ஒரு பவுலில் மாற்றிடலாங்க. நெய் சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா, மிஞ்சி போனால் எல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் தாளிச்சு எடுத்துடலாங்க. இந்த நெய் சோறுக்கு வந்து நீங்கள் சாஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் காரம்லாம் பார்த்து சேர்த்துக்காங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டிஷோட சந்திப்போங்க. தேங்க்யூ.